இங்கே சொல்லப்படுகிறது இந்த சங்கீதங்கள் மோசேயின் சங்கீதமாக இருக்கிறது. தலைப்பு சொல்லப்படுகிறது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். யாருடைய ஜெபம் இது? இந்த சங்கீதத்திலே மோசே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலே இந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே எப்படி ஜெபிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பங்களை கண்டார்கள். இங்கே மோசேயின் ஜெபம் இப்படியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் இதற்கு சரியா எங்களை என்ன பண்ணுங்க, எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். எங்க வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ சிறுமைகளை நாம் கண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனையோ நாங்கள் துன்பங்களை கண்டோம். நாங்கள் சிறுமைப்பட்டோம், நாங்கள் துன்பங்களை கண்டோம். இந்த சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியா மகிழ்ச்சியாக்கும் என்று அவர் ஜெபிக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தராகிய தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். கர்த்தராகிய தேவன் நம் வேண்டுதலை கேட்கிறவர். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் இருக்கும் என்றால், நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் இருக்கும் என்றால், நிச்சயமாக நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் உங்களை அதற்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குவாராக. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல சூழ்நிலைகளிலே சிறுமைப்பட்டு இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு இருக்கலாம். மற்ற மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அநேக வருஷங்கள் துன்பங்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். துன்பங்களோடு உங்கள் வாழ்க்கையை கடத்தி வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் உங்களை சரியா மகிழ்ச்சியாக்குவாராக. உங்கள் சிறுமைகள் மாறும், உங்கள் துன்பங்கள் மாறும், உங்கள் உபத்திரவங்கள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். எந்த இடத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, யாரால் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த சூழ்நிலையில சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே துன்பங்களை கண்டீர்களோ, எந்த மனிதர்கள் மத்தியிலே துன்பங்களை கண்டீர்களோ, அதற்கு சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வயசான தாயார், அவங்க 2 பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. போன வாரம் என்ன அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஜெபம் பண்றதுக்காக. போனேன். அவங்க போகும்போது நான் பேசிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் சின்ன வயசுல என் அம்மா வீட்லயும் நான் சீர்படல, கணவன் வீட்லயும் நான் சீர்படல. என் சின்ன வயசுல 15 வயசுல நான் ஒரு வீட்டுல விடப்பட்டிருந்தேன். அந்த வீட்டுல என்ன பண்ணுவேன்னா, எத்தனையோ கிலோ மாவு கையிலேயே தான் ஆட்டி போடணுமா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாவை ஆட்டி கொடுக்கணும். அப்படியா என் தாய் வீட்டுல கூட நான் நல்லா வாழல, சிறுமையோடு வாழ்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு நான் திருமணம் பண்ணி வந்தா, என் கணவரும் ஒரு கூலிக்காரர். அவர் மரித்தும் 2 பிள்ளைகளால் கூட நான் என்ன பண்ணல, சீர்படல. இன்றைக்கு இப்படியா கூட உங்க வாழ்க்கையில பல துன்பங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கலாம். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் இருக்கலாம். இந்த துன்பத்தை கண்ட வருஷங்கள் இருக்கலாம். எங்கு போனாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம்.
சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொல்லுவாங்க, ஒண்ணு தாய் வீட்லயாவது சிறுபடணும், இல்ல கணவன் வீட்லயாவது சிறுபடணும். ரெண்டு இடத்திலும் துன்பங்கள், சிறுமையை கண்ட ஒரு சூழ்நிலை. நான் ஆறுதல் சொல்லி கடைசியாக செபிச்சுட்டு வந்தேன். அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இறந்துட்டா அந்த பிள்ளைகளை யாரும் பார்த்துப்பாங்க, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, அப்படி எல்லாம் நடக்காது, நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு, ஒரு பிரச்சனை மாறும், ஒரு சிறுமைகள் மாறும். எனக்கு அது போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அநேகமாக இருக்கும். அதைதான் மோசே ஜெபமாக ஜெபிக்கிறார். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம், 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 430 வருஷம் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதை தேவனாகிய கர்த்தர் கூக்குரலை கண்ணோக்கி பார்த்து அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை ஆண்டுகளாய் இந்த துன்பங்களை கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சிறுமையிலிருந்து, உங்கள் துன்பத்திலிருந்து அதை கர்த்தர் சரியாய் கணக்கு போட்டு உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் கண்ணீரை தேவன் தாமே துடைப்பார்.